பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களா அரசியல் களம் வந்து ரொம்பவே பரபரப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் விசஸ் அண்ணாமலை எஸ். அப்படிங்கிற ஒரு விவாதங்கள் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இபிஎஸ் அவர்கள் வந்து அண்ணாமலையை விமர்சிச்சிருந்தாங்க. அண்ணாமலை அவர்களும் இபிஎஸ் வந்து அதுக்கு தற்கூரி அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அது பெரிய அளவுல பேசப்பட்டது. அதே மாதிரி ரஜினி அவர்கள் வந்து ஏவா வேலு அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவுல வந்து கலந்துக்கிட்டாரு. அந்த விழா மேடையில ரஜினி பேசியதும், ரஜினி அவர்களுடைய பேச்சுக்கு திமுக மூத்த தலைவரா இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவர்கள் பதிலடி கொடுத்ததும் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த வீடியோவோட கடைசியில பார்க்க போறோம். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இபிஎஸ் விசஸ் அண்ணாமலை அதுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அண்ணாமலை அவர்கள் 3 மாதம் லண்டனுக்கு வந்து படிக்கிறதுக்காக போறாங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் பேச வேண்டிய எல்லா விஷயங்களையும் இந்த ஒரு மேடையிலே பேசிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு முக்கியமான ஒரு ரகசியத்தை உடைச்சிருக்காரு. அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏன் வந்துட்டு அந்த ரிஃப்ட் உருவாச்சு அப்படின்ற ரகசியத்தை வந்து இந்த மேடையில சொல்லியிருக்காரு. அது ஏன்னு பார்த்தோம்னா 2019 மோடி அவர்கள் வந்துட்டு மறுபடியும் பிஎம் ஆகிறதுக்கு வந்து நாமினேட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த நாமினேஷனுக்கு வாரணாசிக்கு அவங்க கூட்டணியில் இருக்க எல்லா முதலமைச்சரையும் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, தோக்க போற மோடிக்காக நான் ஏன் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அங்க இருந்தா வந்து இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை வந்து அவர் ட்விட்டர் பக்கத்துலயும் சரி, எல்லா இதுலயும் சரி, மோடியோட படை வீரர், அதாவது தன்னோட அரசியல் வர்றதுக்கு காரணமே வந்துட்டு மோடி அவர்கள் தான் அப்படின்னு பல இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல இபிஎஸ் அவர்கள் வந்து மோடி அவர்களை கடுமையாக அப்படி விமர்சிச்சதுனால அங்கதான் வந்து ரிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக இந்த பிளவு ஏற்பட்டது, எதுல ஆரம்பிச்சது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆனா பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 அரசியல் கட்சிகளுக்குள்ள நிறைய வந்து பேச்சுவார்த்தைகள் நடக்கும், நிறைய ரகசியமா கூட பேசுவாங்க. தனிப்பட்ட முறையில பேசுனதை அண்ணாமலை அவர்கள் எதுக்கு பொது வெளியில சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதங்கள் வைக்கப்படுது, விமர்சனங்களும் வைக்கப்படுது. இல்ல ஒரு 5 வருடமா வந்து சொல்லாம தான் இருந்திருக்காரு. இப்போ வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் அப்படின்னு சொல்றாரு. சில பேர் என்ன விமர்சனம் சொன்னாங்கன்னா, இபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் வந்து ஒரு பர்சனல் ஈகோ, அதனாலதான் வந்துட்டு இந்த ரிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பதில் சொல்றதுக்காக தான் இது சொல்லிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பேசப்படுது. என்ன அப்படின்னா, முதல்ல இந்த ஈகோ யாருக்கு வருதோ, அதாவது இப்ப 2 அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து இவர் நம்ம இடத்தை பிடிச்சிருவாரோ, இவர் நமக்கு பிரச்சனையா இருப்பாரோ அப்படிங்கிற பொழுதுதான் இவர் மேல வந்து நமக்கு ஒரு ஈகோ அப்படிங்கிறது வரும். இது வந்து முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொங்கு மண்டலத்தின் ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கிற பிம்பத்தோட தான் அவர் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்சார் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த 4 வருடங்கள்ல எப்படி அதிமுக ஆட்சியை கொண்டு போகும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருந்துச்சு. அந்த 4 வருட ஆட்சியை அவர் வந்து சிறப்பா கொண்டு போனார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அதே கொங்கு மண்டலத்திலிருந்து அவருடைய சொந்த சமுதாயத்திலிருந்து இன்னொரு தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிற தலைவர், அதுவும் இந்தியாவை ஆளக்கூடிய தமிழக பாஜகவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டதுல இருந்து தான் இந்த ஈகோ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சற்றும் குறைவில்லாம அண்ணாமலை அவர்களும் தன்னுடைய கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 திராவிட கட்சிகளையும் விமர்சிச்சது இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கி இப்ப வந்து 2 பேருமே பிளவுபட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த பிளவுபட்டதுக்கு அப்புறமா இப்ப அவங்க 2 பேரும் விமர்சிச்சுக்கிறது இருக்குல்ல, அந்த வார்த்தைகள்லாம் மிகப்பெரிய அளவுல பேசப்படுது. இன்ஃபேக்ட் அண்ணாமலை அவர்கள் இந்த மேடையில வந்து அதிமுக பத்தியும் இபிஎஸ் அவர்கள் பத்தியும் விமர்சிச்சிருக்காங்க இல்லையா? அது கூட இபிஎஸ் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மேல வந்து ஒரு கடும் விமர்சனம் வச்சிருக்காங்க. அதற்கு பதில் சொல்ற விதமா தான் அவர் சொல்லியிருக்காரு. இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு சாதாரண உறுப்பினர்ல இருந்துட்டு சிஎம் ஆயிருக்கேன். உங்களை மாதிரி எங்க இருந்தோ வந்துட்டு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆகல. அவருக்கு வியாதி மாதிரி மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார். விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுப்பார். ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள், உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருத்தர். அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு பாரதிய ஜனதா கட்சிக்காக? அந்த பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ வழியில தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார். நாங்கெல்லாம் இந்த கட்சிக்கு சொன்னா எங்களுக்கு எந்த பின்புலமும் இல்லை. ஒரு கிளைச்சாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பிலிருந்து மாவட்ட பொறுப்பிலிருந்து மாநில பொறுப்பிலிருந்து வந்தோம். எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சராக வந்தோம். கட்சிக்கு பொதுச்செயலாளர் வந்து எடுத்த உடனே வந்துள்ள 52 ஆண்டு காலம் உழைத்த பிறகுதான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அதனால ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன பிரச்சனைகள் நன்றாக தெரியும், கட்சியிலும் சரி மக்களிடத்திலும் சரி. ஆனால் அவர் இதுவரைக்கும் எந்த அரசு பதவியும் வரல. எங்க வந்திருக்காரு? மக்களை பத்தியே தெரியாத ஒரு தலைவர். அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான். இதுக்காக தான் வந்து அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. நான் 10 வருஷமா வந்துட்டு ஹானஸ்டா இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர், 10 வருஷமா பச்சை இங்களை கையெழுத்து போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பாஜக தரப்புல வந்து பேசுறது அண்ணாமலை அவர்கள் தான் அதிகமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதிமுக தரப்புல பாத்தீங்க அப்படின்னா எல்லா முன்னாள் அமைச்சர்களையும் களமிறக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லணும். குறிப்பா பாத்தீங்கன்னா KP முனுசாமியா இருக்கட்டும், செல்லூர் ராஜுவா இருக்கட்டும், திருமங்கலம் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கடுமையான சொற்களை பயன்படுத்தி அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்றாங்க.
ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா பாஜக தரப்புல கொஞ்சம் வந்து அரசியல் நாகரிகத்தை பின்பற்றி யார் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க மட்டுமே. ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவையும் சரி திமுகவையும் சரி விமர்சனம் பண்றாரு. ஸோ இந்த 2 திராவிட கட்சிகளையும் விமர்சனம் பண்றப்ப அவர் வந்து அண்ணா அவர்களையும் தாக்கி பேச வேண்டியதா இருக்கு, பெரியார் அவர்களையும் தாக்கி பேச வேண்டியதா இருக்கு. ஸோ இப்படி பேசும் பொழுது திமுகவும் பாத்தீங்க அப்படின்னா திராவிட கட்சியில வெளிவந்தவங்க தான். ஸோ அவங்க கூட அந்த அளவுக்கு பொங்கி கருத்துக்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதிமுக பாத்தீங்க அப்படின்னா அண்ணாவை நீங்க எப்படி பேசலாம், பெரியாரை நீங்க எப்படி பேசலாம், அவங்க தான் எங்களுடைய மூதாதையர்கள், அவங்களோட வழிவந்தவங்க தான் நாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதற்கு முன்னாடி அவங்க கூட்டணில இருந்து வெளியில வந்ததுக்கு அதுதான் காரணமா சொல்லியிருந்தாங்க. அண்ணா அவர்களை பத்தி கடும் விமர்சனம் வச்சனால தான் வெளில வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் இருக்கு. பட் ரொம்ப சில்லியான ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. ஆமா. ஆனா இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இப்ப அண்ணாமலை வந்து அண்ணா அவர்களை பத்தி விமர்சிக்கிறதோ பெரியாரை விமர்சிக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது அதிமுக பொறுத்தவரையில. ஆனா யாரு விமர்சனம் வைக்கிறா, அண்ணாமலை விமர்சனம் வைக்கிறாரு. சோ வந்து இதை வச்சு நம்ம அண்ணாமலையை திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படிங்கிற பேர்ல தான் அவங்க இது போன்ற காரணங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பாஜக அதிமுக ரிஃப்ட் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்துட்டு அதிமுக அகேன்ஸ்டா தான் அவரோட நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சமீபத்துல வந்து நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது பாஜகவும் திமுகவும் வந்து கூட்டணி வைக்க போதா, அந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துட்டு வருது. ஏன்னா திமுகவுக்கும் அவங்க கூட்டணி கட்சிக்குள்ளேயும் நிறைய சண்டை வருது. அதே மாதிரி பாஜக வந்து மத்தியில வந்து கூட்டணி ஆட்சி தான் இருக்கு. ஸோ வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கூட்டணி அமையலாம் அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்கோம். அண்ட் இந்த நிலைமையில வந்து அதற்கான பதிலும் வந்துட்டு அண்ணாமலையர்கள் அந்த ஸ்டேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து சமீபத்தில் அவர் கலைஞரோட 100ஆண்டு விழா, சமீபத்தில் அவர் கலைஞரோட நாணய வெளியீட்டு விழால கலந்துக்கிட்டார் இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு அவர் சமாதிக்கு ஏன் போனாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய தொண்டர்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு அதிருப்தி இருந்தது. ஸோ அதற்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இப்போவும் நான் சொல்றேன், கருணாநிதி அவர்கள் தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் நம்பர் 1 கரப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாஜக வந்து எந்த நிலைமையிலையும் திராவிட கட்சிகளோட கூட்டணியில இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. நாம் என்று 100 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய 5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு மரியாதை செய்திருக்கின்றோம். இதே மேடையில கலைஞர் கருணாநிதி கரப்ட்னு சொல்லுவீங்களா? தமிழகத்தினுடைய நம்பர் 1 ஊழல்வாதி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதுக்கு அப்புறமா நிறைய அரசியல் தலைவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு இல்லையா, சிவகங்கை எம்பி, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. சீமான் அவர்கள்ட்ட இதை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடியை வந்து தற்கொலைன்னு சொல்லியிருக்காரு, இது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு. சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தற்கொலைலாம் கிடையாது, அவர் வந்து சிறப்பான அரசியல் தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, அமெரிக்காவுக்கு கிளம்புறாரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில துரைமுருகனை வந்து தற்காலிக முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி அவர் வந்து எஸ்பி வருண்குமார் இருக்காரு இல்லையா, அவருக்கும் இவருக்குமான சண்டை வந்து மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. வருண்குமார் வந்து நான் வந்து உங்களை மாதிரி பிச்சை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கருத்தையே வச்சிருக்காரு சீமான் அவர்கள் மேல. அதுக்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து போலீஸ் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு டிஎம்கே ஐடி விங்ல போய் சேர்ந்துருங்க, நீங்க ஒரு டிஎம்கே கார் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. இபிஎஸ் வெர்சஸ் அண்ணாமலை இந்த ரிஃப்ட் பத்தி மத்த கட்சிக்காரர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பாஜக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க கிட்டே வந்து இன்னைக்கு பிரஸ் போய் கேட்டிருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி. அவங்க சொல்ற விஷயம், கூட்டணி பத்தி பேசுறதுக்கு தலைவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஆனா ஒரு அரசியல் தலைவர் வந்து மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு தமிழிசை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் வந்துட்டு ஒரு கிளாஷ் மாதிரி இருந்தது. அமித்ஷா அவர்கள் வந்து கண்டிச்சாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்திருந்தோம். இப்ப இதுவும் வந்துட்டு ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. அதாவது நான் மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு தலைவருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், மாநில தலைவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்றால் அது அவரது பாணி என்று கடந்து சென்று விடுவேன். மற்ற தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டாம் என்பது எனது கோரிக்கையாக இருக்க முடியும் என்பது எனது கருத்து. ஏன் அப்படின்னா தமிழிசை அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு கூட்டணி வைக்கிறப்ப அவங்க தான் வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறாங்க. ஸோ அதனால அதிமுக கூட வந்து அந்த இன்னுமே இணக்கமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன இருந்தாலும் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்றது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க உள்கட்சியில இருந்துகிட்டே அண்ணாமலை அவர்களை விமர்சிக்கிறீங்களே அப்படின்னும் பாஜக தொண்டர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இந்த விஷயத்தின் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க வந்து எதிர்கட்சிகளா இருக்கக்கூடியது யாரு, தமிழ்நாட்டில் முக்கிய பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடியது அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தான். சோ இவங்க வந்து இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழரும் பாத்தீங்க அப்படின்னா 8 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அவரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ்கார கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆளும் கட்சியான திமுக வந்து யாருமே
மிகப்பெரிய அளவுல விமர்சிக்காம தான் இருக்காங்க. ஸோ ஆனா திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு விழாவுக்கு அவங்களே ஒரு விருந்தினரா ரஜினி அவர்களை அழைக்கிறாங்க. ரஜினி அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த கருத்துக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ரஜினி விசஸ் துரைமுருகன் அப்படிங்கிற ஒரு அரசியல் வந்து கடந்த 2 நாட்களா போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிரதான எதிர்க்கட்சிகளே வந்து திமுக விமர்சிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே வந்து திமுக பத்தி விமர்சிச்சிருக்காங்க. ஆமா, அதாவது முத்தமிழ் முருகர் மாநாடு வந்து நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம்மும் சொல்லியிருக்காங்க, விசிகாவும் சொல்லியிருக்காங்க. விசிகா நீங்க சொன்ன மாதிரி ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பத்திரிகைக்கு வந்து பேட்டியும் கொடுத்திருக்காரு. அது வந்து மிகப்பெரிய பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கு. ரஜினி வெர்சஸ் துரைமுருகன் இந்த இஷ்யூ பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ரஜினி அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு செல்வாக்கான நபர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்பதான் வந்துட்டு நான் அதை ஃபர்ஸ்ட் டைமா ஃபீல் பண்றேன். ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சு கட்சி கொடியை அறிமுகப்படுத்துறாரு, ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. பட் அது வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் தான் வந்து பேசும் பொருளா இருந்தது சமூக ஊடகத்துல. அதுவும் ஆனா ரஜினி அவர்கள் வந்து ஒரு திமுக விழால போய் அவர் வந்து திமுக பத்தி ஒரு பாசிட்டிவான கமெண்ட் தான் சொல்லியிருக்காரு. ஆனா அதோட தொடர்ச்சியா வந்துட்டு ஒரு 2-3 நாள் வந்துட்டு அதை பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா, இளைஞர்களுக்கு வழி விடுங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தான் அந்த ஒட்டுமொத்த பேச்சோட ஒரு சாராம்சம். ஸோ அதை வந்து சிலர் வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. குறிப்பா துரைமுருகன் அவர்கள் அவர் வந்து என்னன்னா பல்லு போனவங்கலாம் நடிக்கிறாங்க, தாடிலாம் வளர்ந்துருக்கு, நீங்க வந்து இளைஞர்களுக்கு வழி விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்ல அது வந்து மிகப்பெரிய அளவுல விமர்சிக்கப்பட்டது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரஜினி அவர்களை துரைமுருகன் திட்டினதை வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் கிடைச்ச மாதிரி அந்த கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரஜினி வந்து இவர் என்னுடைய நண்பன் தான் துரைமுருகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவர் வந்து நாங்க நகைச்சுவையா பேசணும், நீங்க பகைச்சுவையா மாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா திமுக தலைமை துரைமுருகன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்து அவர்கிட்ட வந்து வருத்தம் தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறமா துரைமுருகன் அவர்கள் வந்து ரஜினிக்கு கால் பண்ணி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. துரைமுருகன் வெர்சஸ் ரஜினிகாந்த் அவங்க 2 பேருக்கு வந்து இடையில சண்டை போட்டு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து தனியா அவரோட இன்டர்பிரேஷன் சொல்றாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, உதயநிதி அவர்கள் அரியணைக்கு வரும் பொழுது இந்த சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, ரிவால்ட் பண்ணுவாங்க, அதுதான் வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் மீன் பண்றாங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு நான் எப்படி பார்க்கிறேன்னா, துரைமுருகன் போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, ஏவா வேலு போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது அரியணை உதயநிதி ஸ்டாலின் கைக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதே மேடையில தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் வந்துட்டு அதே கருத்தை ஆமோதிக்கிறாங்க. இன்னொன்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா, நீங்க இதை வந்து துரைமுருகனுக்கும் பொன்முடிக்கும் மட்டும் பார்க்கணும், ரஜினி அவர்கள் வந்து முதல்வரை பார்த்தே இப்படி சொல்லியிருக்க கூடாதா அப்படிங்கிற கருத்தும் இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு உள்ள நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ். ஸோ தமிழக அரசு சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரே விருப்பம். ஸோ நம்ம வீடியோட துவக்கத்திலே சொல்லியிருந்தோம் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு. ஸோ அதுதான் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஎஸ். ஸோ இந்த யூபிஎஸ் மையமா வச்சுதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து எதிர்கொண்டாங்க. அவங்க இத்தனை இடங்களை ஜெயிக்கிறதுக்கும் இந்த கோரிக்கையை முன் வச்சது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு திட்டத்தை, அந்த ஒரு நடைமுறையை பாஜக வந்து இப்போ அமல்படுத்தி இருக்காங்க. இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சம்பளம் வாங்குவோம் இல்லையா, அப்போ வந்து பென்ஷனுக்காக வந்து நம்ம சம்பளத்துல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுப்பாங்க, கம்பெனி வந்து அவங்களோட பங்கீடு கொஞ்சம் இருக்கும். இதற்கு முன்னாடி கவர்மெண்டோட பங்கீடு அப்படிங்கிறது 14% மட்டும்தான் இருந்தது. ஆனா யூபிஎஸ்ல 18% அதிகரிச்சிருக்கு. அதாவது இப்போ ஒரு 4% அதிகரிச்சிருக்கு முன்னாடி இருந்ததை விட. அதாவது இங்கிலீஷ்ல வந்து ஒரு சேயிங் சொல்லுவாங்க, யூ கான்ட் ஹேவ் த கேக் அண்ட் ஈட் இட் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கேக்குங்க நம்ம ஒன்று கையில் வச்சுக்கணும் இல்லை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டுத்துல இருக்க பெஸ்ட் விஷயமே நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல ஓபிஎஸ் அண்ட் என்பிஎஸ் இது ரெண்டுலயுமே இருக்கிற நல்ல விஷயத்தை தான் வந்து மத்திய அரசு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஓபிஎஸ்ல வந்து நம்ம கிட்ட சம்பளத்துல இருந்து பிடிப்பாங்க இல்லையா பென்ஷனுக்காக, அதுதான் வந்து நம்மளுக்கு பென்ஷனா மறுபடியும் வரும். அதற்கப்புறம் என்பிஎஸ் அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து நம்ம கிட்ட பென்ஷனுக்காக பிடிக்கிற பணத்தை ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா அதற்கப்புறம் அது நம்மளுக்கு பென்ஷனா வரும். இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல ரெண்டுமே இருக்கு. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற தமிழ் படுத்தினா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது தான் வருது. ஸோ இது ரெண்டுலையுமே இருக்கக்கூடிய நல்ல பலன்கள், அதாவது பாசிட்டிவான பாயிண்ட்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்து ஒருங்கிணைத்து கொடுக்கப்பட்டதான் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம், அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதுல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதோட ரிட்டர்ன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பென்ஷனா கிடைக்கும். ஸோ அது ஒரு ஃபிக்ஸ்டு இன்கமா இருக்காது. அப்படிங்கிறதுனால பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அதை கன்சிடர் பண்ணி மத்திய அரசு மறுபடியும் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படி கூட சொல்லலாம். ஸோ அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதன் மூலமா அரசு ஊழியர்கள் வந்து அதிகமா பயன்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ போக போக தான் தெரியும் இந்த திட்டம் வந்து நமக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய ஒன்றா இருக்கா இல்ல எதிர்ப்புகள் அதிகமாக கிளம்புதா அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.
இப்ப ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பௌர்ணமி திதி எப்போதுமே அவிட்ட நட்சத்திரத்துல மட்டும்தான் வரும். கலை தொழிலில் உள்ளவர்கள் அனைவருமே இந்த ஆவணி அவிட்டத்தின் போது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.